Hi, hello, welcome to Collect and Create. In this video, we will PIC16F877A Microcontroller 4x4 matrix keyboard interface pannradhu. First, 4x4 matrix keyboard is work first. 4x4 matrix keyboard is 4 rows, 4 columns. So that's why 4x4. Matrix keypad is first row, first column abdina, adula first matrix neenga x cross 1 cross 1 அப்படிங்கற மாதிரி வெச்சுக்கோங்க. சோ அந்த ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் இதுலயும் நமக்கு ஒவ்வொரு switches இருக்கும். சோ அதுதான் நம்ம வந்து 4x4 மேட்ரிக்ஸ் அப்படினு சொல்றோம். இதுல 4 row, 4 column. இதுல நான் ஃபர்ஸ்ட் வந்து காலம்த்தலாம் நான் வந்து அவுட்புட்டா செட் பண்ணிக்கிறேன். இப்போ காலத்தலாம் நான் வந்து இப்போ நான் இதுக்கு எந்த போர்ட் யூஸ் பண்ண போறேன் அப்படினா இப்போ நான் போர்ட் B எடுத்துக்கிறேன். அந்த போர்ட் B ல மொத்தம் 8 வயர் இருக்குமா இந்த 8 வயர்ல 4 வயர் வந்து நான் அவுட்புட் ஆவும் 4 வயர் வந்து இன்புட் ஆவும் சூஸ் பண்ணிக்கிறேன் சோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த போர்ட் B ல 4 வயர் அவுட்புட் அது எதில இருந்துனா RC4 ல இருந்து RC7 வரை நான் வந்து அவுட்புட்னு செட் பண்ணிக்கிறேன் C0 C1 C2 C3 சோ இந்த 4 காலத்துக்கும் 4 காலத்துக்கு நான் அவுட்புட்னு சொல்லி அது கொண்டு போய் இந்த 4 காலத்துல நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அடுத்ததா இன்னொரு ஒரு 4 வயர் அது இதுலனா RB0 ல இருந்து RB3 வரைக்கும் R0 R1 R2 R3 இந்த 4 வயர் வந்து நான் இன்புட்டா செட் பண்ணிட்டேன் இப்போ ரோஸை வந்து நம்ம இன்புட்னு செட் பண்ணிட்டோம்ல இப்போ ஒரு வயர் இல்ல ஒரு பின் நம்ம இன்புட்னு செட் பண்ணிட்டோம் அப்படினா ஒன்னு அந்த பின் ஹை ஸ்டேட்ல இருக்கணும் இல்ல லோ ஸ்டேட்ல இருக்கணும் அது எப்பவும் நம்ம ஃப்ளோட்டிங்ல விடவே கூடாது அது ஃப்ளோட்டிங்ன்றது ட்ரை ஸ்டேட் அது மத்த டிவைसेस வந்து அதை ஆபரேட் பண்ணிரும் பக்கத்துல ஏதாச்சும் ஒரு இண்டக்ஷன் மோட்டார் ஓடுனாலோ இல்ல ஏதாச்சும் ஒரு EMF வந்து இன்டியூஸ் பண்ணுன்ற பட்சத்துல அது வந்து அத வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும் அது வந்து ஹை ஸ்டேட் ஆக்கி விட்டுரும் இல்ல லோ ஸ்டேட் ஆக்கி விட்டுரும் சோ அதுதான் வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டேட் அந்த மாதிரி விட கூடாது அத வந்து புல் டவுன் பண்ணனும் இந்த போர்ட்ல வந்து அவங்க புல் டவுன் பண்ணல அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா அந்த 4 வயர்ல இருந்து ஜம்பர்ஸ் எடுத்து இந்த பிரெட் போர்ட்ல கொடுத்துட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு 4.2k புல் அப் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி நான் கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிருக்கேன் சார் நான் புல் டவுன் பண்ணிருக்கேன் புல் அப் யூஸ் பண்ணல புல் டவுன் பண்ணிட்டேன் சோ அதுதான் வந்து இந்த காமன் கிரவுண்ட் நான் இங்க இருந்து எடுத்து நான் அந்த காமன் கிரவுண்ட் இங்க கொடுத்துட்டேன் இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த 4 வயர்த்துக்கும் 4 ரெசிஸ்டர் நான் ஒரு 4.7k க்கு மேல போட்டுக்கோங்க அது 4 நான் எடுத்து நான் கீழ கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் அந்த 4 வயரையுமே திருப்பி அகைன் நான் எடுத்துட்டு போய் இங்க நான் வந்து இன்புட்டா கொடுத்துட்டேன் RB0 ல இருந்து RB3 வரை சோ அவ்வளவுதான் நம்மளோட கனெக்ஷன்ஸ் வந்து இவ்வளவுதான் சிம்பிள் தான் ஓகே இப்போ நம்ம கோட பாத்துறலாம் இதுல நம்ம LCD க்கு பண்ணோம்ல சோ அந்த கோடையே நம்ம வச்சுக்கலாம் வச்சிட்டு மேட்ரிக்ஸ் கீபேடுக்கு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் போட்டுருக்கேன் அதுல ஃபர்ஸ்ட் கீபேட் init னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டு ஃபர்ஸ்ட் RB0 ல LSB least significant bit ஆன RB0 ல இருந்து RB3 வரை நான் இன்புட்னு செட் பண்ணிட்டு அடுத்து most significant bit ஆன RB4 ல இருந்து RB7 வரை நான் வந்து அவுட்புட்னு செட் பண்ணிட்டேன் சோ அதுதான் பண்ணிருக்கேன் அடுத்து நான் கீ ரீட் னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிறேன் இந்த கீ ரீட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் 4 காலத்துல C0 வை ஹை பண்றேன் ஹை பண்ணிட்டு மத்த C1 C2 C3 மத்த மூணு காலத்தையும் நான் 0 பண்ணிடுறேன் 0 அவுட்புட் கொடுத்துறேன் ஹைனா அதுக்கு வந்து 5 அவுட்புட் வந்து 5 வோல்ட் வரும் இப்போ ஃபர்ஸ்ட் காலத்துக்கு 5 அவுட்புட் வோல்டேஜ் வந்துருச்சு இப்போ நான் எந்த பட்டனையுமே பிரஸ் பண்ணல ஃபர்ஸ்ட் காலத்துல அப்பனா எனக்கு என்ன ரீட் ஆகும் R0 R1 R3 ன்ற மூணு பின்னிலயுமே எனக்கு லோ ரீட் ஆகுமா ஏனா புல் டவுன் பண்ணிருக்கோம் அதனால நமக்கு வந்து லோ ரீட் ஆகும் இப்போ நான் switch 1x1 மேட்ரிக்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் switch அத நான் வந்து நியூமெரிக்கலா 1 ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம் அந்த பட்டன் நான் பிரஸ் பண்ணேன் அப்படினா இப்போ எனக்கு என்ன ஆகும் க்ளோஸ் ஆகும் சர்க்யூட் க்ளோஸ் ஆயிட்டு R0 க்கு மட்டும் ஹை போகும் மத்த இருக்க R1 R2 R3 ஆன மூணு பின்னுக்கும் லோ தான் ரீட் ஆகும் அப்ப எனக்கு எப்படி ரீட் ஆகும் R1 க்கு வந்து ஹை மத்ததுக்குலாம் லோன்னு ரீட் ஆகும் சோ அதுதான் வந்து நான் இங்க எழுதி இருக்கேன்
R0 1 இருந்தால் எனக்கு வந்து 7ன்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன் இதுக்குள்ளே. அதுக்கடுத்து இதுக்குள்ளே ஏன் ஒரு ஒயில் லூப் போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா அது இஃப் ஸ்டேட்டை விட்டு வெளியில் வந்துடும். வந்தோன்னே திருப்பி அடுத்து அது கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் பட்டனை ரிலீஸ் பண்ணுற வரை கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி ஆகக்கூடாது. ப்ரெஸ் பண்ணணும். அந்த ப்ரெஸ் நான் எப்போ ரிலீஸ் பண்ணுறனோ ஸோ அது வரைக்குமே எனக்கு ஒரு பிரிண்ட்டு தான் வரும். ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரே ஒரு 7 மட்டும் பிரிண்ட் ஆனால் போதும். ஸோ அதனால தான் அந்த உள்ளே வந்து நான் ஒயில் ஆஃப் ஒன்க்குள்ளே அந்த R0 ஹைன்றது வரைக்கும் நான் அந்த இடத்துல நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். பிடிச்சி வச்சுட்டு நான் அதை ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு 0 ஆயிரும். நான் அந்த இடத்துல எனக்கு அந்த கண்டிஷன் விட்டு ஃபெயில் ஆகி வெளியில் வந்துடும். இப்போ நான் ஒரு காலத்துக்கு சொல்லிட்டாலே அந்த சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் மற்ற காலத்துக்கும் R1 R2 R3 இந்த உள்ளே வந்து இந்த டேட்டான்றதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 7ன்னு பிரிண்ட் பண்ணு. R0 ஹையாக, அதாவது காலம் 1 ஹையாக இருக்குது. R0 ஹையாச்சுன்னா எனக்கு 7ன்னு பிரிண்ட் ஆகணும். அதே R1 ஹையாச்சு அப்படின்னா எனக்கு 4ன்னு பிரிண்ட் ஆகணும். R2 ஹையாச்சுன்னா எனக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகணும். R3 ஹையாச்சுன்னா எனக்கு Cன்னு பிரிண்ட் ஆகணும். இது வந்து ஃபஸ்ட்டு காலத்துக்கு. சேம் செகண்ட் காலத்துக்கு C1 ஹை பண்ணிவிட்டு C0 நான் வந்து 0ன்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காலத்துக்கு எப்படி பார்த்தோமோ அதே தான் செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம் இது எல்லாத்துக்குமே ஒரு சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஒன்றை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே அது மீதி இருக்க 3 காலம் வந்து நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, இந்த கோடை பில்ட் பண்ணிட்டேன். சர்க்யூட்டும் நான் ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வயர் ரொம்ப கொசன்னு இருக்குது. அது கரெக்டாக காமிக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். இந்த சர்க்யூட்டை நான் வந்து உங்களுக்கு இமேஜாக டிஸ்பிளே பண்ணுறேன். அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பவர் ஆன் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா கீ இன்புட்டுன்னு வருது. இந்த இடத்துல நான் பட்டனை ப்ரெஸ் பண்ண எனக்கு பாருங்கள் ஒவ்வொரு பட்டனுக்கும் இப்போ இந்த தேர்ட் ரோவில் தேர்டு காலத்தில் இருக்க பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா 6ன்னு பிரிண்டர். ஸோ இந்த மாதிரி நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படின்றது. ஓகே, இவ்வளோ தான் எல்சிடி இன்டர்ஃபேஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.